அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குரூப் 2 2Aக்கு ஜிகே ரிவிஷனாக வீடியோ பதிவுகள் பார்த்து வரோம். இதில் பார்த்தீங்கன்னா குப்தர்கள் ரிலேட்டடாக ஒரு 40 முக்கியமான எதிர்பார்க்கப்படும் கேள்விகள் என்னங்கிறத பார்த்துடலாம். கண்டிப்பாக இந்த லெசன் படிச்சிருந்தீங்கன்னா அட்டன் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முதல் கேள்வி பாருங்கள். குப்த மரபிலேயே மிகச்சிறந்த அரசராக விளங்கியவர் யார்? குப்த மரபிலேயே மிகச்சிறந்த அரசராக விளங்கியவர் சமுத்திரகுப்தர் ஆவார். கூற்றுகளை ஆராய்க. சமுத்திரகுப்தரை பற்றி முதலில் அரசர்களுக்கெல்லாம் அரசன், அதாவது மகாராஜாதி ராஜா என அழைக்கப்பட்டவர் சமுத்திரகுப்தர் ஆவார். அலகாபாத் தூண் கல்வெட்டு சமுத்திரகுப்தரின் வெற்றியை பற்றி கூறுகிறது. இவரின் புகழ்மிக்க தட்சிணபாதா படையெடுப்பு வட இந்திய ஆட்சியாளர்களுக்கு எதிரான இரண்டாவது படையெடுப்பாகும். தென்னிந்திய பகுதிகளின் மீதான படையெடுப்பின் மூலம் தனது மேலாண்மையை அங்கு நிறுவினார். இதில் எது சரி தவறுங்கிறத பாருங்க. ஆன்சர், அதாவது 2, 4 கூற்றுகள் சரி, 1, 3 தவறு என்பது ஆப்ஷன் டி சரியான விடை. கூற்று: 2ஆம் சந்திரகுப்தர் சாகரி என்ற பட்டத்தை சூட்டிக் கொண்டார். காரணம்: சாக ஆட்சியாளரான 3ஆம் ருத்ர சிம்மனை போரில் தோற்கடித்தார். இதற்கு அப்படி ஆப்ஷன்ல பாருங்க. ஆன்சர், கூற்று காரணம் 2ம் சரி, காரணம் சரியான விளக்கம். ஆப்ஷன் சி சரியான விடை. பாகியான் யாருடைய ஆட்சி காலத்தில் இந்தியாவிற்கு வருகை புரிந்தார்? எந்த குப்தரோட ஆட்சி காலத்தில்? ஆன்சர், 2ஆம் சந்திரகுப்தர் என்பது சரி. தவறான இணையை தேர்க. இதுல எந்த இணை தவறானது? பிராமணர்களின் பூமி, கங்கை சமவெளி, உஜ்ஜயினி மாற்று தலைநகரம், வசுபந்து 2ஆம் சந்திரகுப்தர் காலம்ங்கிறது தவறு. 2ஆம் சந்திரகுப்தர் பேரரசின் விரிவாக்கம் உச்சத்தை எட்டியது. ஆப்ஷன் சி தவறான இணையாகும். அடுத்த ஒன்று பொறுத்துக பாருங்க. மகா சந்தி விக்கிரகா, மகா அஸ்பபதி, தண்டநாயகர், லோகபாலா, இதை பொறுத்துக. ஆப்ஷன்ல அப்படியே பாருங்க. மகா சந்தி விக்கிரகா அமைதி மற்றும் போருக்கான அமைச்சர். அடுத்தவர் மகா அஸ்வபதி. மகா அஸ்வபதி யாருன்னு பாருங்க. குதிரைப்படை தலைவர். தண்டநாயகா நீதித்துறை பொறுப்பு. லோகபாலாங்கிறது மாநில ஆளுநர். ஆப்ஷன் சி சரியான ஒன்று. பஞ்சமண்டலி எனும் குழும நிறுவனத்தை பற்றி குறிப்பிடும் கல்வெட்டு எது? பஞ்சமண்டலி எனும் குழும நிறுவனத்தை பற்றி குறிப்பிடும் கல்வெட்டு சாஞ்சி கல்வெட்டு ஆகும். குப்தர்களுக்கு கீழிருந்த நிலப்பிரபுகளுக்கு தரப்பட்ட மானியம் என்ன மானியம்? குப்தர்களுக்கு கீழிருந்த நிலப்பிரபுகளுக்கு தரப்பட்ட மானியம் சமய சார்பற்ற மானியம் என்பது சரி. கூற்றுகளை படித்து சரியானதை தேர்ந்தெடு. தாமோதர்பூர் செப்பேடு அரசர்தான் நிலத்தின் ஒரே உரிமையாளர் என கூறுகிறது. ரண்ய வெஸ்தி என்றால் கட்டாய உழைப்பு என்பது பொருள். பல மரங்கள் வளர்ப்பது குறித்து வராக மிகரர் கூறியுள்ளார். இதுல சரியான ஒன்று பார்த்தீங்கன்னா 2 மற்றும் 3வது கூற்று சரியான ஒன்றாகும். சரியான இணையை தேர்ந்தெடுக. இது இந்த நிலம் ரிலேட்டடா கண்டிப்பா கொஸ்டின் வரும். இதுல சரியான இணை அப்ரகதா காடு அல்லது தரிசு நிலம். வாஸ்தினா குடியிருக்கு தகுந்த நிலம். அதே மாதிரி கிலா அப்படின்னா தரிசு நிலம் அப்படின்னு ஆகும். அடுத்த ஒன்று பாருங்க. தண்ணீர் தேங்குவதை தடுக்க ஜல நிர்கமா என்ற வடிகால்கள் இருந்ததை பற்றி குறிப்பிட்டவர் யார்? தண்ணீர் தேங்குவதை தடுக்க ஜல நிர்கமா என்ற வடிகால் இருந்ததை குறிப்பிட்டவர் அமரசிம்மர் என்பது சரி. பின்வருவனவற்றுள் ஒடுக்குமுறை வரி எந்த வரி? ஆப்ஷன்ல பாருங்க. ஒடுக்குமுறை வரி எது? ஆன்சர், பலி என்பது சரியான விடை. கூற்றுகளை படித்து தவறான ஒன்றை தேர்க. விவசாயிகளுக்கு அடுத்தபடியான முக்கியத்துவம் உலோக வேலைக்கு செய்வோருக்கு வழங்கப்பட்டது சரி. பீகாரில் செம்பு படிவுகளும் இரும்பு படிவுகள் ராஜஸ்தானிலும் அதிக அளவில் கிடைத்தன என்பது தவறு. குப்தர் காலத்தில் மிகவும் செழித்த தொழில்கள் சுரங்க தொழில் மற்றும் உலோகவியலாகும். சரி. உலோகவியல் நுட்பங்கள் உச்சத்தில் இருந்தன. இதுல ஆப்ஷன் பி தவறான ஒன்று. குப்தர் காலத்தில் வங்காளத்தின் கிழக்கு கடற்கரையில் இருந்த முக்கிய வணிக மையம் எது? இது கேட்கப்பட்ட ஒரு கேள்வி.
தாமிர லிப்தி என்பது சரியான ஒன்று. இந்தியா சீனா இடையில் உள்ள கடல் பயணத்தில் எதிர்கொள்ள நேரும் இடர்கள் குறித்த குறிப்பிட்ட வெளிநாட்டு பயணி யார்? இந்தியா சீனா இடையிலான கடல் பயணத்தில் எதிர்கொள்ள நேரும் இடர்கள் குறித்து குறிப்பிட்ட வெளிநாட்டு பயணி பாகியான் என்பது சரி. அடுத்த ஒன்று மிருகச்சடிகம், கிருதார்ஜீனியம், காவிய தரிசனம், முத்திர ராட்சசம் யாரால் இதெல்லாம் இயற்றப்பட்டது என்பது கேள்வி. மிருகச்சடிகம் சூத்திரகர், கிருதார்ஜீனியம் பாரவி, காவிய தரிசனம் தண்டி, முத்திர ராட்சசம் விசாகதத்தரால் இயற்றப்பட்டது. ஆப்ஷன் ஏ சரியான விடை. பஞ்ச சித்தாந்திகா என்ற நூலின் ஆசிரியர் யார்? பஞ்ச சித்தாந்திகா நூலின் ஆசிரியர் வராக மிகிரர் என்பது சரி. சரியான இணையை தேர்க. அஷ்டாங்க சம்கிரகம் மருத்துவத்தின் 8 பிரிவுகள், விருத்த ஜாதகம் ஜோதிட கலைக்கு அடிப்படை, விருத்த சம்ஹிதை வடமொழிய இலக்கியத்தில் சிறந்த நூல். இதுல சரியான இணை பார்த்தீங்கன்னா 3 இணைகளும் சரியான இணையாகும். ஆப்ஷன் டி இதற்கு சரியான விடை. கூற்று அஜந்தாவின் சுவர் ஓவியங்கள் பிரஸ்கோ எனப்படும் சுவரோவிய வகையை சேர்ந்தவை அல்ல. காரணம் இந்த சுவரோவியங்கள் சுவரின் பூச்சு காய்ந்த பின் வரையப்பட்டவை. இதற்கு சரியான விடை பாருங்க. கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. ஆப்ஷன் ஏ சரியான விடை. பின்வருவனவற்றுள் சமஸ்கிருத சொற்களஞ்சியம் எது? ஆப்ஷன்ல பாருங்க. சமஸ்கிருத சொற்களஞ்சியம் அமரகோசம் என்பது சரியான விடை. வருவாயை பயன்படுத்தலாம், ஆனால் பிறருக்கு தானம் செய்யவோ நிர்வாக உரிமையோ கிடையாது. இது எத்தகைய நிலக்குத்தகை வகை? இது நிலக்குத்தகையில என்ன வகை? ஆன்சர் அப்ரதா தர்மா என்பது சரியான விடை. சரியான கூற்றை தேர்க. பந்தியா கரா என்பவை இருவகை அணைக்கரைகளாகும். நாரத ஸ்மிருதி நூலில் பந்தியா கரா பற்றிய குறிப்புகள் உள்ளன. இதற்கு 2 கூற்றுகளுமே சரியான ஒன்று. சமண ராமாயணம் யாரால் எழுதப்பட்டது? ஆன்சர் விமலா என்பது சரியான விடை. பிரம்மஸ்புத சித்தாந்த மற்றும் கண்ட காத்தியாக ஆகிய நூல்கள் எவற்றை பற்றி கூறுகின்றன? பிரம்மஸ்புத சித்தாந்த மற்றும் கண்ட காத்தியகா நூல்கள் எவற்றை பற்றி குறிப்பிடுகின்றன? இது கணிதம், கண்ட காத்தியாக வானவியலை பற்றி குறிப்பிடும் நூல்களாகும். ஸ்ரேஷ்டி என்பவர் யார்? ஆப்ஷன்ல பாருங்க. ஸ்ரேஷ்டி அப்படிங்கிறவர் ஒரே இடத்தில் தங்கி வணிகம் செய்வோர் ஆவார். கூற்றுகளை கவனி. நாரத ஸ்மிருதி மற்றும் பிரகஸ்பதி ஸ்மிருதி ஆகியவை வணிக குழுக்களின் அமைப்பு செயல்பாடு குறித்து கூறுகிறது. தமது குழு உறுப்பினர்கள் மீது தீர்ப்பு வழங்கியது குறித்து நாரத ஸ்மிருதி கூறுகிறது. இதுல கூற்று 1 சரி, 2 தவறான ஒன்றாகும். திராவிட முறையின் பல கூறுகளை உள்ளடக்கிய கோவில்கள் எவ்வகையை சார்ந்தவை? ஆப்ஷன்ல பாருங்க. திராவிட முறையின் பல கூறுகளை உள்ளடக்கிய கோவில்கள். ஆன்சர் விமானத்துடன் கூடிய தட்டையான கூரையை உடைய சதுர கோவில்கள் என்பது சரி. நாலந்தா பல்கலைக்கழகம் தொடர்பான முறையான அகழ்வாய்வு எப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டது? நாலந்தா பல்கலைக்கழகம் பற்றி முறையான அகழாய்வு 1915ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. தவறான இணையை தேர்க. இதுல மருந்துகள் தயாரிக்க உலோகங்களின் பயன்பாடு வராக மிகிரர். விலங்குகளுக்கான மருத்துவ நூல் ஹஸ்தியா ஆயுர்வேதா. மருந்து தயாரிக்கும் முறை நவநதிகம். இதுல தவறான இணை எதுவும் கிடையாது என்பது ஆப்ஷன் டி சரியான விடை. யாருடைய ஆட்சியின் போது ஹூணர்களின் படையெடுப்பு, அதாவது ஹீனர்களின் படையெடுப்பு மேற்கொள்ளப்பட்டது? யாருடைய ஆட்சியின் பாருங்க. ஸ்கந்த குப்தர் ஆட்சியின் போது. அடுத்த ஒன்று பொறுத்துக. தன்வந்திரி, வராக மிகிரர், ஆரியப்பட்டர், அமரசிம்மர். அப்படியே ஆப்ஷன்ல பாருங்க. தன்வந்திரி ஆயுர்வேதா, வராக மிகிரர் பிருகத் சம்ஹிதா, ஆரியப்பட்டர் சூரிய சித்தாந்தா, அமரசிம்மர் அமரகோசா இந்த நூல்களை இயற்றியுள்ளனர். ஆப்ஷன் ஏ சரியான விடை. பின்வருவனவற்றுள் எது குப்தர் காலத்து குடைவரை கோவில் இல்லை? குப்தர் காலத்து குடைவரை கோவில் ஆப்ஷன்ல பாருங்க. எலிபண்டா குகை மகாராஷ்டிரா என்பது கிடையாது. ஆப்ஷன் சி சரியான விடை.
தர்க்கம் குறித்த முதல் முழுமையான பௌத்த நூலை எழுதியவர் யார்? இது கேட்கப்பட்ட கேள்வி. வசுபந்து என்பது சரி. இந்திய நெப்போலியன் என அழைக்கப்படும் பண்டைய குப்த அரசர் யார்? ஆன்சர் சமுத்திரகுப்தர் என்பது சரியான விடை. ஆட்சியாளர்களை வரிசைப்படுத்துக. சமுத்திரகுப்தர், ராமகுப்தர், ஸ்ரீகுப்தர், ஸ்கந்தகுப்தர். அப்போ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஸ்ரீகுப்தர் தான் முதல்ல அந்த குப்த பேரரசை தோற்றுவித்தவர். ஸ்ரீகுப்தர், அடுத்தது சமுத்திரகுப்தர், அடுத்தவர் ராமகுப்தர், கடைசி ஸ்கந்தகுப்தர். ஆப்ஷன் சி தான் சரியான காலவரிசை. கூற்றுகளை ஆராய்க. பிதாரித்தூண் கல்வெட்டு ஸ்கந்தகுப்தருடன் தொடர்புடையது. மெக்ரோலி இரும்புத்தூண் கல்வெட்டு குமாரகுப்தருடன் தொடர்புடையது. இதில் ஒன்று சரி, 2 தவறான ஒன்றாகும். குப்த பேரரசின் தேசிய சின்னம் எது? ஆன்சர் கரெக்ட் தான். அதாவது கருடன் தான் குப்த பேரரசின் தேசிய சின்னமாகும். யாருடைய ஆட்சி காலத்தில் குப்த பேரரசின் எல்லை அரபிக்கடல் வரை பரவியது? அது யாருடைய ஆட்சி காலம் பாருங்க. 2ஆம் சந்திரகுப்தர் ஆட்சி காலத்தில். குப்தர் கால சமூக நிலைகளில் தவறான ஒன்றை தேர்க. அவங்க சமூக நிலைகளில் தவறான ஒன்று, மகளிரின் நிலைமை மேம்பட்ட முறையில் இருந்தது என்பது தவறு. சாதி முறை கடுமையாக பின்பற்றப்பட்டது. சுவேதம்பரர்களின் சமண விதிகள் எழுதப்பட்டன. பெரும்பாலான குப்த அரசர்கள் வைணவர்களாக இருந்தனர். இதெல்லாம் சரி. மகளிரின் நிலைமை மேம்பட்ட முறையில் இருந்தது என்பது தவறு. கடைசி ஒன்று, முதலில் வெள்ளி நாணயத்தை வெளியிட்ட குப்த அரசர் யார்? முதலில் வெள்ளி நாணயத்தை வெளியிட்ட குப்த அரசர் 2ஆம் சந்திரகுப்தர் என்பது சரியான விடை. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவில் நம்ம ஜிகே ரிவிஷனாக குப்தர்கள் ரிலேட்டடாக ஒரு முக்கியமான 40 கேள்விகள் பார்த்தோம். கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம். தேங்க்யூ ஆல்.